கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற திருப்பெயரிலே பெந்தேகோஸ்தே திருநாளின் வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். பரிசுத்த ஆவியானவர் திருச்சபைக்கு அருளப்பட்டதை நினைவு கூறுகின்ற ஒரு திருநாள். அது மாத்திரமல்ல, திருச்சபை தோன்றினதை நினைவு கூறுகின்ற ஒரு நாள். இந்த நாளிலே நாம் இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆண்டவரை ஆராதித்து அவருடைய நாமத்தை உயர்த்த நாம் அழைக்கப்படுகின்றோம். நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம். நல்லாவி ஊற்றும் தேவா, நற்கனி நான் தர நித்தம் துதி பாட நல்லாவி ஊற்றும் தேவா என்ற பாடலை கரங்களை தட்டி உற்சாகமாய் அனைவரும் இணைந்து பாடுவோம். நல்லாவி ஊற்றும் தேவா, நற்கனி நான் தர நித்தம் துதி பாட நல்லாவி ஊற்றும் தேவா, நல்லாவி ஊற்றும் தேவா. பெந்தேகோஸ்தே நாளிலே உந்தன் ஆவி எந்திரே, இந்த வேளையில் இறங்கிடுவீரே, விந்தை செய் விண் ஆவியே. இந்த பெந்தேகோஸ்தே நாளிலே ஆண்டவருடைய ஆவியானவர் நம் மத்தியிலே செயல்படும்படியாய் இணைந்து பாடுவோம். பெந்தேகோஸ்தே நாளிலே உந்தன் ஆவி எந்திரே, பெந்தேகோஸ்தே நாளிலே உந்தன் ஆவி எந்திரே, இந்த வேளையில் இறங்கிடுவீரே, விந்தை செய்வின் ஆவியே. இந்த வேளையில் இறங்கிடுவீரே, விந்தை செய்வின் ஆவியே. நல்லாவி ஊற்றும் தேவா. மெத்த அசுத்தன் நானே, சுத்த ஆவி கொண்டு சித்தம் வைத்து சுத்தம் செய்வீரே. சத்திய பரிசுத்தனே, நம்முடைய அசுத்தங்களை நீக்குகின்ற தூய ஆவியானவர் இப்பொழுதும் அவருடைய சித்தத்தின்படி நம்மேல் இறங்குகின்றதை உணர்ந்தவர்களாய் இணைந்து பாடுவோம். மெத்த அசுத்தன் நானே, சுத்தாவி கொண்டென்னையே. மெத்த அசுத்தன் நானே, சுத்தாவி கொண்டென்னையே. சித்தம் வைத்தென்றும் சுத்தம் செய்வீரே, சத்திய பரிசுத்தனே. சுத்தம் வைத்தென்றும் சுத்தம் செய்வீரே, சத்திய பரிசுத்தனே. நல்லாவி ஊற்றும் தேவா. ஆவியின் கனிகளை கொடுக்கின்ற திருச்சபையாய் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை மறு அர்ப்பணம் செய்ய, சுவிசேஷ பணியாற்ற நம்மை அர்ப்பணிக்க இந்த நல்ல ஆவி நமக்கு துணை செய்யட்டும். ஆவியின் கனி 9 மேவினான் தந்திடவும், ஜீவியமெல்லாம் சுவிசேஷ பணியாற்றவும் நல்லாவி ஊற்றும் தேவா என்று இணைந்து பாடுவோம். ஆவியின் கனி 9 மேவினான் தந்திடவும், ஆவியின் கனி 9 மேவினான் தந்திடவும், ஜீவியமெல்லாம் குழிவிலே
சுவிசேஷ பணியாற்றவும் ஜீவியமெல்லாம் புவி மீதிலே சுவிசேஷ பணியாற்றவும் நல்லாவி ஊற்றும் தேவா. பாவம் செய்யாமல் பாரில் சாட்சி பகர ஆண்டவர் செய்தியை பாரோருக்கு எடுத்துரைக்க தூய ஆவியானவர் நமக்கு துணை செய்ய வேண்டும். அந்த நம்பிக்கையோடு கூட இணைந்து பாடுவோம். செய்யாதிருக்க பாரில் சாட்சி பகர பாவம் செய்யாதிருக்க பாரில் சாட்சி பகர பார்விக்க வந்த பரமனையே பாரோருக்கு எடுத்துரைக்க பார்விக்க வந்த பரமனையே பாரோருக்கு எடுத்துரைக்க நல்லாவி ஊற்றும் தேவா. நற்கனி நான் தர நித்தம் துதி பாட நல்லாவி ஊற்றும் தேவா. நல்லாவி ஊற்றும் தேவா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஆவியானுடைய பிரசன்னம் தொடர்ந்து நம்மை ஆளுகை செய்ய இந்த ஆவியானவர் நம்ம மத்தியிலே செயல்படுகின்ற போது ஒரு புதிய பலனினால் ஒரு புதிய ஆற்றலினால் நாம் நிறையப்பட இந்த ஆவியானவர் நமக்கு துணை செய்ய வேண்டும் என்ற உணர்வோடு கூட இணைந்து அடுத்த பாடலை நாம் பாடுவோம். அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. நேரத்தில் ஆண்டவர் ஆவியானவராய் இறங்கி வந்து நம்மை ஆளுகை செய்ய இணைந்து பாடுவோம். வாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி ஆருமே. நாம் பலன் பெறுவதற்காய் பலத்தின் ஆவியானவராய், நாம் கனமடைவதற்காய் ஞானத்தின் ஆவியானவராய் ஆவியானவர் நம் மத்தியிலே கடந்து வருகின்ற ஒரு நேரம். பலனடைய நிரப்பிடுமே பலத்தின் ஆவியே. உணர்ந்து பாடுவோம். ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவாராக. நிரப்பிடுமே பலத்தின் ஆவியே,
அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி ஆவியானவர் நம்மை தேற்றுகின்ற ஒரு நேரம், ஆவியானவர் நம்முடைய காயங்களை ஆற்றுகின்ற ஒரு நேரம். அபிஷேக தைலத்தினால் அசைவாடுகின்ற ஆவியானவர் தேற்றுகின்றவராய், ஆற்றுகின்றவராய், நம்முடைய காயங்களை கட்டுகின்றவராய் நம்ம மத்தியிலே கடந்து வருகின்றார். அந்த நம்பிக்கையோடு கூட இணைந்து பாடுவோம். தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால் தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால் ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால் ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால் அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் எழுந்து நின்று மூன்றாவது சரணத்தை பாடுவோம். துடைத்திடுமே கண்ணீர் எல்லாம் கிருபையின் பொற்கரத்தினால், நிறைத்திடுமே ஆனந்தத்தால் மகிழ்வுடன் துதைத்திடுவேன். நம்முடைய கண்ணீரை துடைக்கின்ற ஆவியானவர் இப்பொழுதும் நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவராய், கவலையை களிப்போடு மாற்றுகின்றவராய், உன்னுடைய துக்கத்தை ஆனந்த தைலத்தினால் நிரப்பி அபிஷேக தைலத்தினால் ஊற்றி உன்னுடைய உடைந்து போன, நொந்து போன, வெந்து போன உள்ளங்களை மாற்றுகின்ற ஆவியானவர் இப்பொழுது நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். இந்த உணர்வோடு கூட இந்த மூன்றாவது சரணத்தை பாடுவோம். துடைத்திடுமே கண்ணீர் எல்லாம் கிருபையின் பொற்கரத்தினால். கண்ணீரெல்லாம் இறைவனின் பொற்கரத்தால் துடைத்திடுமே. கண்ணீரெல்லாம் கிருபையின் பொற்கரத்தால் நிறைத்திடுமே. ஆனந்தத்தால் மகிழ்வுடன் துதித்திடவே நிறைத்திடுமே. ஆனந்தத்தால் மகிழ்வுடன் துதித்திடுமே. அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? அசைவாடும் ஆவியானவரே, தூய்மையே
தூய்மையின் ஆவியானவரே, இந்த இடம் அசையும்படியாய், உள்ளம் நிரம்பும்படியாய் இறங்கி வாரும் ஆண்டவரே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆவியானவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய், இடம் அசையும்படியாய், உள்ளத்தை நிரப்பும்படியாய் ஆவியானவர் வல்லமையாய் கடந்து வருவீராக. எல்லாரும் கரங்களை உயர்த்தி இடம் அசையும்படியாய் ஆண்டவரே, உள்ளம் நிரம்ப இறங்கி ஆண்டவரே, இந்த இடம் அசையட்டும் ஆண்டவரே. ஆலயத்தின் அசைவாடுதலை நாங்கள் உணரமடைய வல்லமையின் ஆவியானவர் இப்பொழுது மகிமையின் மேகமாய் இறங்கி வந்து எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. இந்த பெந்தேகோஸ்து நாளின் அனுபவத்தை இப்பொழுது எங்கள் மத்தியிலே நிரப்புவீராக. அந்த அனுபவம் இப்பொழுது எங்கள் மத்தியிலே நிரப்பப்படுகின்ற ஆவியானவராய், வல்லமையின் ஆவியானவராய், செயல்படுகின்ற ஆவியானவராய், கண்ணீரை துடைக்கின்ற ஆவியானவராய், எங்களுடைய மனதின் வேதனைகளை நீக்குகின்ற ஆவியானவராய் இப்பொழுது எங்கள் மத்தியிலே வந்து எங்களை ஆற்றி தேற்றி எங்களை அரவணைத்து நிரப்புவீராக, நிரப்புவீராக. வல்லமையின் ஆவியானவர் எங்கள் உடைந்து போன உள்ளங்களை நிரப்புவீராக. எங்களுடைய வெறுமையான பாத்திரங்களை நிரப்புவீராக. காலியான அனுபவங்கள் நிரம்பி வழியட்டும் ஆண்டவரே. பொங்கி வழிகின்ற தேவ கிருபை இப்பொழுது எங்கள் மத்தியிலே கடந்து வருவதாக. ஆவியின் அபிஷேகத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக, எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. இடம் கொள்ளாமற் போக மட்டும் வல்லமையின் அபிஷேகம் எங்கள் ஒவ்வொருவர் மீதும் இப்பொழுது ஊற்றப்படுவதாக, ஊற்றப்படுவதாக. மகிமையின் ஆவியானவர், வல்லமையின் ஆவியானவர் ஒவ்வொருவரையும் தொடுவீராக. பெந்தேகோஸ்து அனுபவம் இப்பொழுது எங்கள் மத்தியில் கடந்து வருவதாக. வல்லமை வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும். இப்பொழுது இந்த சபையில் ஆவியானவரால் நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. ஆவியின் அபிஷேகத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக, நிரப்புவீராக. தடைகள் உடைக்கப்படுவதாக, எல்லா தடைகளும் உடைக்கப்படுவதாக, எல்லா கட்டுகளும் உடைக்கப்படுவதாக, எல்லா பலவீனங்களும் உடைக்கப்படுவதாக, எல்லா வியாதிகளும் உடைக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே வல்லமையின் ஆவியானவர், மகிமையின் ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில் நிரப்புவீராக, நிரப்புவீராக. நிரப்புகின்ற தயவிற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி 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 ஆண்டவரே. நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவதற்காய் நன்றி, நிரப்புவதற்காய் நன்றி. நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் சுவாமி. மகிமையின் ஆவியானவர் உடைந்து போன நொறுங்கி போன உள்ளங்களை காயம் கட்டுகிற உம்முடைய ஆவியானவர் எங்களை வந்து தொட்டு எங்களை பலப்படுத்துவதற்காக பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்கள் பலனடைந்து என்று சொன்ன வார்த்தை இப்பொழுது அந்த பலனை எங்களுக்கு தருவதற்காய் நன்றி ஆண்டவரே. பலவீனத்தோடு வந்திருக்கின்றோம், சுகவீனத்தோடு வந்திருக்கிறோம், காயத்தோடு வந்திருக்கிறோம், உடைந்து நொந்து நொறுங்கி போய் வந்திருக்கிறோம், சோர்ந்து போய் வந்திருக்கிறோம் சுவாமி. வியாதியோடு வந்திருக்கிறோம், கவலையோடும் பொருளாதார கஷ்டத்தோடும் ஆண்டவரே சொல்ல முடியாத தோல்விகளோடு வந்திருக்கிறோம். உம்முடைய ஆவியானவர் வரும்போது எங்களை பலனையடை செய்வீரே, எங்களை நொறுக்கி உருக்கி உருவாக்குவீரே. அந்த ஆவியானுடைய பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் இப்பொழுது நிரப்புவதற்காக நன்றி, எங்கள் ஒவ்வொருவரையும் இப்போது நிரப்புவதற்காக நன்றி. மகிமையின் மேகமாய் இறங்கி வந்து எங்களை நிரப்புவதற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய ஆவியின் அபிஷேகம் எங்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையிலே தொடுவதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் தொட்டுவிட்டு இருந்த நம்பிக்கையோடு கூட உம்முடைய அமர்ந்த மெல்லிய சப்தத்தின் மூலமாய் உம்முடைய வார்த்தைகளின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள, உம்முடைய வார்த்தையிலிருந்து வருகின்ற வல்லமையை சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவரே எங்களை பலப்படுத்துவீராக. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம். கரங்களை உயர்த்தி அல்லேலியா கீதத்தை பாடி ஆண்டவருக்கு நம்முடைய நன்றிகளை ஏறெடுப்போமா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, நீர் ஆண்டவரே உலகத்திற்கு அனுப்பின தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் வருகின்ற போது நாங்கள் பலனடைவோம், உலகத்தின் கடைசி பரி நமக்கு சாட்சிகளாய் இருப்போம் என்கின்ற வார்த்தையை இன்றைக்கு இந்த பெந்தேகோஸ்தே திருநாளிலே என்னை பரிசுத்த இம்மானுவேல் ஆலயத்தில் நீர் உறுதிப்படுத்தின தயவுக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆவியானவருடைய அபிஷேகம் எங்களுடைய திருச்சபையில நிறைந்திருக்கிறது என்கின்ற உணர்வோடு கூட உமக்கு நன்றிகளையும் தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம் சுவாமி. ஆவியானவருடைய அபிஷேகத்தினால் நாங்கள் இன்றைக்கு நிறைந்தவர்களாய் உம்முடைய வார்த்தைகளுக்குள் கடந்து செல்ல எங்களுக்கு பலன் தார். பலவீனம், சுகவீனம், சோர்வுகள், களைப்புகள், தோல்விகள், அவமானங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் இவைகளெல்லாம் நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதத்திலே சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஆனால் இந்த ஆலயத்தில், இந்த ஆராதனை நேரத்தில் உம்முடைய அபிஷேக தைலம் எங்கள் மீது ஊற்றப்படுகின்ற போது எங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறுகிறது, எங்களுடைய வேதனை களிப்பாய் மாறுகிறது, எங்களுடைய எல்லா கவலைகளும் மாறுகிறது என்கின்ற நம்பிக்கையோடு, எங்களுடைய பாடுகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படுகின்றது என்கிற நம்பிக்கையோடு ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கேட்பதற்கு எங்களை பலப்படுத்துவீராக. பரிசுத்த ஆவியானவர் வருகின்ற போது அந்த உன்னத பலன் எங்களுக்கு இருக்கின்றது என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் உணர்ந்து கொண்டவர்களாய், இந்த நேரத்தில் நாங்கள் சுதந்திரித்துக் கொண்டவர்களாய் இந்த வார்த்தைகளுக்குள்ளாய் நாங்கள் கடந்து செல்கிறோம். எங்களோடு கூட தொடர்ந்து பேசும் ஆண்டவரே, எங்களோடு கூட தொடர்ந்து இடைப்படும் ஆண்டவரே. இந்த வல்லமையின் அபிஷேகம் தொடர்ந்து எங்கள் ஒவ்வொருவரையும் பலத்தினால் இடை கட்டுவதாக. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். பரிசுத்த ஆவியின் திருநாளிலே பரிசுத்த ஆவியினால் நிறைய பெற்ற திருச்சபையாய் இந்த உலகத்திலே, மதுரை பட்டணத்திலே சாட்சியோடு இந்த பரிசுத்த இம்மானுவேல் ஆலயம் ஜீவிக்க ஆண்டவர் தொடர்ந்து பலனை தாரும், கிருபையை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருங்கள். ஜெப பாடலை பாடி ஆண்டவருடைய வார்த்தைக்காக ஆயத்தப்படுவோம்.